வணக்கம் மக்களே. சாம்சங் நோட் 20 அல்ட்ரா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு போன் தான் லான்ச் பண்ண வேண்டியிருக்கு flagshipல. அது சாம்சங்கோட நோட் 20 அண்ட் ஐபோன் 12 தான். ஸோ சாம்சங்கோட நோட் 20 பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் பிரைஸ் எல்லாமே லீக் ஆயிருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3 நோட் 20 ஃபோன் லான்ச் ஆக போகுது. ஒன்று நோட் 20, நோட் 20 பிளஸ் அண்ட் நோட் 20 அல்ட்ரா. கிட்டத்தட்ட எல்லாமே சிமிலாரிட்டிஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு. நோட் 20 அல்ட்ரா மட்டும் S20 அல்ட்ரா மாதிரி கொஞ்சம் அதிகமான பிரைஸோ அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வருது. இந்த வீடியோல நம்ம நோட் 20 அல்ட்ரா பத்தி மட்டும் பார்க்கலாம். சாம்சங்கோட பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா அவங்களோட டிஸ்பிளே தான். மார்க்கெட்ல அவங்கள மாதிரி டிஸ்பிளே யாருமே தயாரிக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு சில ஸ்மார்ட் போன்களுக்கு டிஸ்பிளே கொடுக்கறதே சாம்சங் தான். அப்படி இருக்கும்போது அவங்களோட சொந்த ஸ்மார்ட் போனுக்கு டிஸ்பிளே எப்படி தயாரிப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த போன்ஸ்ல பாத்தீங்கன்னா நோட் 20 பிளஸ்ல 6.7 இன்ச் டிஸ்பிளேவும் நோட் 20 அல்ட்ரால கிட்டத்தட்ட 7 இன்ச்கான டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. அப்கோர்ஸ் இது ஒரு நோட் சீரிஸ், ஸோ டிஸ்பிளே எல்லாம் பெருசா தான் இருக்கும். வழக்கம் போல பாத்தீங்கன்னா Quad HD Plus ரெசல்யூஷன், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், HDR10 Plus சப்போர்ட், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் எல்லாமே கொடுத்துருவாங்க. பட் S20 அல்ட்ரால ஒரு லிமிடேஷன் இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா Quad HD ல இருக்கும்போது உங்களால 120 Hz யூஸ் பண்ண முடியாது, 60 Hz ல இருக்கும்போது தான் யூஸ் பண்ண முடியும். பட் அந்த லிமிடேஷன் பாத்தீங்கன்னா நோட் 20 அல்ட்ரால கிடையாது. நீங்க Quad HD ல இருந்தாலும் சரி இல்ல Full HD ல இருந்தாலும் சரி உங்களால 120 Hz யூஸ் பண்ண முடியும். முன்ன இருந்த சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் போன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சைட்ல வந்து கர்வ்டா இருக்கும். ஸ்கிரீனோட சைட்ல அது ரொம்ப பிரீமியமா பார்க்க செம்ம லுக்கா இருக்கும். நிறைய பேர் அதை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஐபோன் யூசர்ஸ் கூட இந்த சாம்சங் போன் வாங்குறதுக்கு அதுதான் யூஸ் ஆச்சு. ஆனா அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்ப S20 எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கர்வ்டே இல்ல, பிளாட்டான ஸ்கிரீன் மாதிரி தான் இருந்துச்சு. அது நிறைய பேர் பிடிக்கல, ஒரு சில பேர் வரவேற்றாலும் நிறைய பேர் பிடிக்கல. அதை தெரிஞ்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா சாம்சங் மறுபடியும் கர்வ் ஸ்கிரீனுக்கு மூவ் ஆயிருக்காங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து சாம்சங் S20 அல்ட்ரா நோட் 20 அல்ட்ராவோட லீக்டு வீடியோ தான். இதுல டிசைன் பாத்தீங்கன்னா சாம்சங்கோட டிஸ்பிளே ஃபுல்லா கர்வ்டா இருக்கிறத பார்க்க முடியும். அதோட பெசில்ஸ் எல்லாம் பாருங்களேன், ரொம்பவே தின்னா கொடுத்துருக்காங்க. அந்த நெத்தி போட்டுல இருக்க பஞ்சோலுமே கூட ரொம்ப தின்னா கொடுத்துருக்காங்க. சோ வழக்கமான சாம்சங்கோட பாக்ஸி டிசைன் எடுத்துட்டு வந்தாலுமே கொஞ்சம் இம்ப்ரெசிவா கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். சோ டிசைன் அண்ட் டிஸ்பிளே தாறுமாறு. சாம்சங்கோட நோட் சீரிஸ்க்கே பாத்தீங்கன்னா ஒரு தனியான ஃபீச்சர் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா S Pen. கிட்டத்தட்ட நிறைய ஸ்மார்ட் போன் இந்த மாதிரி S Pen கொண்டு வந்து ட்ரை பண்ணாங்க. பட் யாராலையுமே சரியா முடியல. சாம்சங்கால மட்டும்தான் ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. எல்லா ஜெனரேஷனும் பாத்தீங்கன்னா அதோட S Pen-ஓட அப்டேட் பண்ணிட்டே வந்தாங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ப்ளூடூத் எல்லாம் கொடுத்துட்டு உண்மையில அது ஒரு ரிமோட் மாதிரி ஒர்க் ஆகிற அளவுக்கு செம்மையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த வருஷமும் நிறைய ஃபீச்சர் அதுல எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண போறாங்க. அதுல முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா ஆப்பிளோட பென்சில் அளவுக்கு இது வந்து ரெஸ்பான்சிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஐபேட்ல மட்டும்தான் ஆப்பிள் பென்சில் ஒர்க் ஆகும். அதுல ஐபேட்ல எழுதுனீங்கன்னா ஒரு நோட் புக்ல எழுதுற அளவுக்கு தான் ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு ஆப்பிள் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நாங்க இந்த சாம்சங் நோட் 20 அல்ட்ரால S Pen ஃபீச்சரை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நோட்ல இருக்க S Pen வந்து நல்லாவே எழுதுறது இதெல்லாம் சூப்பரா தான் இருக்கும். அதை இன்னுமே அப்டேட் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம். கேமராஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட S20 அல்ட்ரால இருக்க அதே செட்டப் தான். மெயின் கேமரா பாத்தீங்கன்னா 108 மெகா பிக்சல். இது சாம்சங்கோட சென்சர் தான். ஸோ அவங்களோட சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷனுக்கு கேமரா தரமா இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 13 மெகா பிக்சல் டெலபோட்டோ லென்ஸ், அடுத்து 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிஸ்கோபிக் ஜூம் கேமரா, அதாவது 100x வரைக்குமான உங்களுக்கு ஜூம் கிடைக்கும். இது வந்து ஒரு ஸ்பேஷியல் ஜூம் அப்படின்னு அவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க. பேக் கேமரா செட்டப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட S20 அல்ட்ரா செட்டப் தான். அந்த கேமரா தான் இப்போதைக்கு தாறுமாறா இருக்கு. அதே கேமரா வந்தா கூட பரவாயில்ல. பட் ஃப்ரண்ட் கேமரா தான் ஒரு ரூமர் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 40 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி. 40 மெகா பிக்சல். சாம்சங் போய் 40 மெகா பிக்சல் கொடுப்பாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்களா? விவோ போட்டா உடனே நம்பிடலாம். பட் சாம்சங்ன்றப்ப கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க 40 மெகா பிக்சல் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வீடியோ கெப்பாசிட்டியை பொறுத்த அளவுக்கு பேக்ல 8K வரைக்குமான வீடியோ எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட்ல 4K 60 FPS எடுத்துக்க முடியும். சம்மல ஒரு யூடியூபரோ விளாகராவோ இருந்தீங்கன்னா நீங்க தனியா 1 லட்சம் 2 லட்சம் போட்டு கேமரா வாங்கவே தேவையில்லை. இந்த கேமரா, இந்த போன் கேமரா இருந்தாலே போதும். 8K 6K 4K வரைக்குமான வீடியோ ஈஸியாவே எடுத்துட்டு போயிடலாம். வேற லெவல். இந்த கேமரா ஸ்மார்ட் போனோட கேமராஸ்ல எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ராசஸர் சாம்சங் போன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா இந்தியால பாத்தீங்கன்னா Exynos வெர்ஷன்ல லான்ச் பண்ணாங்க. பட் குளோபலா சாம்சங் போன் லான்ச் ஆகும்போது ஸ்னாப்டிராகன் வெர்ஷன்ல லான்ச் ஆகும். இது ரெண்டுமே ஈக்குவலான பவர் அப்படின்னு தான் சாம்சங் சொல்லுவாங்க. பட் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸ்னாப்டிராகனோட வெர்ஷன் பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லா கொடுக்குது, கேமரா ஆப்டிமைசேஷன் சூப்பரா இருக்கு. எக்ஸினோஸ்ல அந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் வரல, கேமரா கொஞ்சம் டவுன் கிரேடா தான் இருந்துச்சு. இது வந்து எல்லாருமே தெரிஞ்சனால சாம்சங் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நல்லா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தடவை இம்ப்ரூவ் ஏதாவது பண்ணிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க.
ஸோ இந்த நோட் 20 அல்ட்ரால ஸ்னாப்டிராகனோட 865 ஓவர் கிளாக் வெர்ஷன் கொடுத்துருவாங்க, அதாவது 865 பிளஸ். இதை பத்தி உங்களுக்கு சரியா புரியலன்னா ஒரு கார்டு தரேன், ஆல்ரெடி ROG Phone 3ல இதை பத்தி நான் ஃபுல் டீடைலா கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பாருங்க. ஸோ ஓவர் கிளாக் வெர்ஷன்றப்ப மேக்ஸிமம் பவர் கொடுக்கும். இந்த எக்ஸினோஸ் பாத்தீங்கன்னா 6 நானோமீட்டர் ப்ராசஸ்ல பில்ட் பண்ணிருக்காங்க. எக்ஸினோஸ் 992 இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 நானோமீட்டர் தான் அதிகபட்சமா இருந்துச்சு. இப்போ 6 நானோமீட்டர் இவங்க தான் முதல் தடவை கொண்டு வராங்க. நானோமீட்டர் கம்மியாக பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் அதிகமா இருக்கும், பவர் எஃபிஷியன்சி ரொம்பவே கம்மியா இருக்கும், அதோட ஹீட்டிங்குமே ரொம்ப கம்மியா இருக்கும். இது உண்மையா இருந்துச்சுன்னா இந்த எக்ஸினோஸ் வெர்ஷன் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்கும். ரேம் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 12 GB ரேம் 256 GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 16 GB ரேம் 512 GB ஸ்டோரேஜ். ஒரே ஒரு வேரியன்ட் ஸ்பெஷல் வேரியன்ட் மட்டும் 1 TB 1 TB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் டைப் பாத்தீங்கன்னா UFS 3.2 இதுதான் லேட்டஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஸ்டோரேஜ் டைப். பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரூமர்ஸ் படி 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 7 inch டிஸ்பிளே, Quad HD+, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், மோஸ்ட் பவர்டு பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்கு. ஸோ இவ்வளோ இருந்தும் 4500 mAh எப்படி இவங்க கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு 5000 mAh கொடுத்தா தான் கரெக்டாக இருந்திருக்கும். மேபி சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் நல்லா இருந்துச்சுன்னா இந்த 4500 mAh ஓகேவா இருக்கும். அதர்வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் தோணுது. ஃபோன் வரப்போ பார்த்துக்கலாம். சார்ஜர் பார்த்தீங்கன்னா 45 வாட் வரைக்குமான சப்போர்ட் இருக்கு. பாக்ஸ்ல 25 வாட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அது கூடவே பாத்தீங்கன்னா IP16 வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இருக்கு, UFS. இதுல டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, SD கார்டு சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ டூயல் சிம் சப்போர்ட் மட்டும் இருக்கும். ஃபைனலா பிரைசிங் பத்தி பார்க்கலாம். இதோட பிரைசிங் படி ரூமர்ஸ் படி பார்த்தோம்னா இதுல $1100 கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அப்படியே ஒரு 85,000 வரும். 85,000 இந்த போன் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா உண்மையிலே ஒர்த்து தான். ஏன்னா லாஸ்ட் இயரே இதே பிரைஸ் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.